உங்களை பார்த்து சொல்கிறேங்க, நீங்கள் பலவான். ஆமாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் பலவான். நீங்கள் எவ்வளோ பலவீனத்தில் இருக்கலாம். ஒருவேளை சுகவீனம் உங்களை சுற்றி இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் படுக்கையில் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய காரியங்களில் மிகவும் தடுமாற்றத்தோடு காணப்படலாம், பலவீனமாய் காணப்படலாம், சுகவீனமாய் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பலவான். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் யோவேல் 3:10 இப்படியாய் சொல்லுகிறார், பலவீனன் யாவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. உங்களுக்கு பலவீனம் இருக்கிறது உண்மைதாங்க. ஆனால் நீங்கள் எப்படி சொல்லணுமா, நான் பலவான் என்று அறிக்கை செய்ய வேண்டுமா? ஆமென். யோவேல் 3:10 இப்படி தான் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். மண்வெட்டிகளை பிடியுங்கள், அறிவாளாய் அடியுங்கள், நீங்கள் பலவீனராக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எப்படி என்ன சொல்லணும், நான் பலவான் என்று அறிக்கை செய்யுங்க, நீங்கள் பலவானாக மாறுவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் நீங்கள் இப்படி மாற்றி பேசி பாருங்களேன். ஒருவேளை ஐயோ பலவீனமாக இருக்குதே நீங்கள் வாயில் அறிக்கை செய்திருக்கலாம். ஆனால் இப்போது கொஞ்சம் மாற்றி சொல்ல போகிறீங்க, நான் பலவானாக இருக்கிறேன். பலவீனம் இருக்கிறது உண்மைதான், சுகவீனம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்னை பார்த்து பலவான் என்று சொல்லுகிறது. ஆகவே நான் பலவானாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வாயில் அறிக்கை செய்ய பாருங்களேன். உங்கள் மாற்றத்தை உங்கள் கண்கள் காணுங்க. உங்கள் உடம்புல நடக்கிற மாற்றத்தை, உங்கள் இருதயத்தில், உங்கள் சரீரத்தில் நடக்கிற மாற்றங்கள் உங்கள் கண்கள் காணும். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்களே காணும். அல்லேலூயா.